மலையாளத்துல உங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை ஏதாவது ஆக்சுவலாக எனக்கு சர்ப்ரைசிங் அதை தான் சொல்கிறேன். அங்கே நான் மேபி நான் போன டைமிங்காக இருக்கும். நான் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2002 போனேன். ஒரு பெரிய ஹீரோடைய ப்ராஜெக்ட் கொடுத்த டார்ச்சரில் அந்த ஃபுல் டார்ச் ஏதோ ஒரு ஹைவேல தான் ஷூட்டு. ஒரே ராத்திரி, அந்த ராத்திரி ஒரு 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி நானும் அசிஸ்டண்ட்டும் பைப் பிடிச்சி இறங்கி வந்தோம். பஸ்ஸை நடு ரோட்டில் போகலான்னு வந்தோம். டார்ச்சர்னால, செக்ஷுவல் டார்ச்சர்னால. எப்படி தெரியுமா, இப்படி கார்னர் பண்ற ரேஞ்சுக்கு வந்தது. ரொம்ப பெரிய படம், ஓகேங்களா. ஆளை விடு, மலையாளத்துல ஆளை விடுங்க தான் சாமி. அதனால இது 2002. அதுக்கப்புறம் நான் ஒரு 8 வருஷம் போவே இல்லை அந்த சைடு. 8 வருஷமா 6 வருஷம். அதுக்கப்புறம் ரவுத்ரம்னு மம்முட்டி சார் படம் போனேன். அந்த டீம்லேருந்தே நான் பார்த்தேன் எல்லாரும் வேற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணாம இல்லை, ஆனால் வேணான்னு விட்டுருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஓகே ஓகே, புரிஞ்சுட்டு. ரொம்ப அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிடிச்சி கீழே இறங்கி வரீங்களா? பயம்லாம் இது இல்லையா உங்களுக்கு? வெளி மாநிலம், வெளி தெரியாத ஆட்கள், எப்படி அது பயத்துல தாங்க அது பைப்பாது எதுவும் அதுன்னு இறங்கி வர்றது. இல்லைன்னா நான் என்ன இன்னைக்கு இப்போ போய் பைப்ல இறங்குன்னு சொல்லுங்க, முடியாதுன்னு. பயத்துல இங்கே நடக்கிறதோட அது பரவாயில்ல அப்படின்னு தோணும். நடு ரோட் ஹைவே, நல்லா ஞாபகம் இருக்கு. ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட நடக்கிறோம். கடைசியில் ஒரு பஸ்ஸு போயிடுச்சு, நிறுத்தி அப்படியே ஏறி கோயம்புத்தூர் வந்து கோயம்புத்தூர்லேருந்து அப்படி பிடிச்சி தெரிச்சு ஓடி வந்தேன். அந்த ஹீரோவெல்லாம் மனசுல என்ன நினைப்பீங்க? அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கும், பெரிய கமர்ஷியல். அன்னைக்கு அவர் புது ஆள். ஓ, இன்னைக்கு பெரிய ஆள்.